தக்லைஃபுக்கு வந்து இப்போ எழுந்திருக்க இந்த பிரச்சனை வந்து யார் கிளப்பியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் கட்சியினர். கன்னட படம் காந்தாரா இருக்குல்ல, காந்தாரா படம் தான் தமிழில் வந்து தான் ஃபஸ்ட்டு அதிகமாக கலெக்ஷன் ஆச்சு. அவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு தமிழில். அந்த படம் நல்லா போகுதுன்னு தெரிஞ்சு அடுத்தடுத்த மொழிகளை வந்து மாநிலங்களில் வந்து படங்களை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. யார்? கர்நாடக திரைப்பட உலகத்தினர். இப்போது எல்லா லாங்குவேஜ் மொழிகளும் இந்த எல்லா மாநிலங்கள்லையும் ஓடுற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. நல்ல உதாரணம் கேஜிஎஃப் சொல்லலாம். கேஜிஎஃப் வந்து நிறைய பெரிய பொருட்செலவில் வந்து எடுக்கப்பட்ட படம். அதை விட குறைந்த செலவில் படம் எடுத்து பெரிய வசூல் ஈட்டினது வந்து காந்தாரா படம். அது ஹிந்தி சினிமாவிலே பாலிவுட்லேயே போய் கலக்குன்னு கலக்கி அவங்கள பூரா மிரள விட்டுட்டது அந்த கன்னட படம். அப்படி இருக்கிற இந்த சூழலில் இப்போ எல்லா படங்களையும் ஒவ்வொரு கன்னட நடிகர்களையும் ஒரு தெலுங்கு நடிகர்களையும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்து ஒரு முக்கியமான ஹீரோக்களை வந்து படம் எடுக்கும்போது அதில் சேர்த்துக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு வியாபார நுட்பம் வந்து இப்போ வந்து வளர்ந்துச்சு. அப்படி இருக்க இந்த நேரத்தில் இப்போ இங்கே தக்லைஃபுக்கு வந்து இப்போ எழுந்திருக்க இந்த பிரச்சனை வந்து யார் கிளப்பியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் கட்சியினர்.